10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7ல் 13 பார்க்கலாம். ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய் உயரம் 5 சென்டிமீட்டர் ஆகும். அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வளைபரப்பை காண்க. நாம் ஒரு இடைக்கண்டம் வரைஞ்சிக்கலாம். இது இடைக்கண்டம். இதனுடைய சாய் உயரம் L சமம் 5 சென்டிமீட்டர்னு கணக்குல கொடுத்திருக்காங்க. அதை நாம இங்க எழுதிக்கலாம். அடுத்து இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய பெரிய ஆரம் கேபிட்டல் ஆர் சமம் 4 சென்டிமீட்டர். அத பெரிய ஆரத்துக்கு எழுதிக்கலாம். இங்க இருக்கிற இந்த சின்ன ஆரம் ஆர் சமம் 1 சென்டிமீட்டர். அதை இங்க எழுதிக்கலாம். கேள்வி இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. நமக்கு இடைக்கண்டத்தின் வளைபரப்புக்கு ஃபார்முலா தெரியுமா? இடைக்கண்டத்தின் வளைபரப்பு சமம் பை இன்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல். நமக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்ணுவோம். பை 22/7, கேபிட்டல் ஆர் 4 இங்க இருக்கு, ஸ்மால் ஆர் 1, 4 பிளஸ் 1 இன்டு எல். எல் 5, இங்க 5 போட்டுக்கலாம். சுருக்குவோம். சமம் 22/7 இன்டு 4 பிளஸ் 1 5 இன்டு 5 பெருக்குவோம். 22 பெருக்கல் 5 இன்டு 5 25/7. 22 25ஆல பெருக்குவோம். 2 25 50க்கு 0 மீதி 5. 2 25 50 5 55/7. 550 7ஆல வகுப்போம். 7 7 49 மீதி 6 0 போட்டுக்கோங்க. 60 8 56 8 56 கழிச்சிங்கன்னா 4 புள்ளி போட்டு 0 போட்டுக்கிட்டோம். மேலையும் புள்ளி போட்டுக்கிட்டோம். கீழே இறக்குறோம். 40 7 35 கழிக்கிறோம். மீதி 5. அடுத்து 0வை இறக்குங்க. 50 7 49 கழிச்சிங்கன்னா 1. இன்னொரு 0 வரைக்குங்க. 10 1 7 கழிச்சிங்கன்னா 3. அப்படி போய்கிட்டே இருக்கும். 2 டிஜிட்டுக்கு அப்புறம் ரவுண்ட் பண்ணுவோம். கோட்டுக்கு அந்த பக்கம் 1 5 விட சிறியதுங்கிறதுனால இந்த பக்கம் நம்ம இதையே சேர்த்துக்க மாட்டோம். அதனால நமக்கு 78.57 சதுர சென்டிமீட்டர் விடையா கிடைச்சிருக்கு.